ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் தராதர சுதா தன்யா தர்மினி தர்மவர்தினி அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். அதாவது தர்ம ஸ்வபாவமுடையவள், ஆனந்த அனுபவத்தை உடையவள், தர்மத்தை வளர்க்குறவ, புலனடக்கம், தூய்மை, பக்தி, மங்களமான சொல்லிலும் செயலிலும் இருக்கிறது, எண்ணிலும் நாட்டமாக இருக்கிறது, இப்படிலாம் எண்ணத்துலேயும் மாறுபாடு இல்லாமல் தர்மத்தை காக்கிறவளாக இருக்கக்கூடியவ. அந்த தர்மங்களை மனுஷாக்கிட்ட வளர்க்கக்கூடியவன்றதுக்கு அந்த தர்மினி தர்மவர்தினின்ற நாமம் உண்டாருது. லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகான்னு வருது அடுத்தது. லோகாதீதா, லோகங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடியவள், 14 உலகங்களுக்கும் தேவியால் படைக்கப்பட்டிருக்கு. அவை எல்லாவற்றுக்கும் மேலான பரம சிவஸ்தானமான மகா கைலாசம் அப்படின்ற லோகத்தில் தேவி இருக்கா. புலன்கள் மூலம் விஷய அறிவு பெற ஜீவர்கள் அவளை கடந்தவளாக தேவி இருக்கா. பேரறிவு வடிவுள்ளவளாக இருக்கா. குணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கா. தேவிக்கு முக்குணங்கள் தோன்றதுக்கு முன்னையே தோன்றின மூல பிரகிருதிக்கு முற்பட்டவளாக தேவி சொல்லப்பட்டிருக்கா. எல்லாவற்றையும் கடந்தவளாக, சப்தங்களுக்கெல்லாம் அதீதமாக இருக்கிறவளுடைய வடிவத்துக்கு எதுவுமே அப்போது உண்டாகலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமாத்மிகா, எல்லாம் அடங்கிய நிலையில் இருக்கக்கூடியவள். அதாவது பிரபஞ்சத்தில் சமம் உபசமம்னு உபனிஷதங்கள் சொல்கிறது. பிரபஞ்சத்தில் உபசமமே சமம், அதாவது சாந்தியே ஸ்வரூபமாக தாயார் வச்சுருக்கா. அதனால் தாயாருடைய குணம், நாமம், ரூபம், சப்தம் சர்வத்துக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கா. ஆத்மாவாக பாவிக்கிறவளுக்கு அறியக்கூடியவளாக தேவி இருக்கா. சாந்தி ஸ்வரூபமாக இருக்கா. இந்த வார்த்தைகளை தான் இந்த சர்வாதீதா சமாத்மிகா அப்படின்ற நாமம் சொல்கிறது. அடுத்தது பந்தூக குசும பிரக்யா, அதாவது வேங்கை பூவை போல மேனியை உள்ளவளாக இருக்கா. வேங்கை மஞ்சள் நிறமுள்ள ஒரு வகை. அந்த பீதசாரம் வங்கதேசத்தில் இது காணப்படுறது. அந்த பூ மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறமுமாக கலந்த வர்ணத்தில் இருக்குது. அந்த நிறத்தில் மேனியை வச்சுட்டுருக்கா தேவி. அதனால் அவள் பந்தூக குசும பிரக்யா. பாலா, சிறிய பெண் போல லீலையிலையும் விளையாட்டுலையும் ஆசைப்பட்டிருக்கிறதுனால அம்பாளை போலவே ரூபம் பாலா தேவிக்கு உண்டாயிருக்கு. தேவியின் அத்தியந்த அன்புக்கு இருப்பிடமானவளாக இருக்கா. அவள் அபய வரத ஜபமாலை புஸ்தகம் தாங்கின 4 கைகளை வச்சுட்டு தியானம் பண்ணுற பாலா ரூபத்தில் நம்ம உபாசனை பண்ணுறதுனால நமக்கு அனுகிரகம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. லீலா வினோதினி, பிரபஞ்ச லீலையில் மனசு உவக கொள்றவ, அதாவது சந்தோஷம் கொள்ளக்கூடியவ. உலக தோற்றத்திலிருந்து மறைவு வரை எப்பையும் எங்கேயும் நடக்கிற இயக்கங்களுக்கும் தன்னுடைய லீலையாக்கிண்டு அதில் சந்தோஷம் அடையக்கூடியவள். யோகா வாசிஷ்டத்தில் பத்மராஜனின் மனைவியான லீலாவை பற்றி அவளுடைய தபஸ்னால் சரஸ்வதி தேவி அவளுக்கு ஞானம் அருளின அவள் புருஷனுடைய உயிரையும் பெற்று தந்தாங்க. அப்படி லீலாவின் மனசை சந்தோஷப்படுத்தினதுனாலேயும் அவள் லீலா வினோதினின்னு பேர் உண்டாருது. தன் குழந்தைகளை லாலனம் செய்யறதுனால, அதாவது அவள் ஆராட்டம் பண்ணுறதுனால அவள் லீலா. இந்த பூலோகமே அவளுடைய குழந்தைகள் தானே. அப்போ இது எல்லாம் வளர்த்து பார்த்துக்கிறதுனால அவள் லீலா வினோதினி அப்படின்ற நாமம் உண்டாருது. சுமங்கலி, சுமங்கலி சுககரி சுவேஷாட்டியா சுவாசினி, சுமங்கலி வடிவில் இருக்கா. அதாவது மங்கள பொருட்களை அடைஞ்சு பதியோடு வாழற மனைவிகளுக்கு பேர் சுமங்கலி. இவ்வளோ மங்களத்துக்கும் மங்களம் தரக்கூடியவள், சோபனமான பிரம்மஸ்வரூபினியாக இருக்கா. சுகத்தை வழங்குறவளாக இருக்கா. அசுபத்தை சுபமாக்கி தரவளாக இருக்கா. மங்களமான வேஷங்களால் அலங்கரிக்கப்பட்ட மங்கள வடிவம் பெற்ற தேவியினுடைய தன்மை பிரகாசமாக இருக்குது. மனநிறைவு ஏற்படும் அளவுக்கு ஆபரணம் அணிஞ்சுட்டுருக்கா தேவின்னு சொல்லப்பட்டிருக்கு. பதியோடு வாழ்ந்துட்டுருக்கா அம்பாள். சுவாசினி, கல்பாந்தத்துலேயும் பரமசிவனுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால தேவியும் நித்திய சுவாசினி. எல்லா சுவாசினிகளோடையும் அம்பாள் அப்பின்னமாக இருக்கிறதால இந்த பேர் உண்டாயிருக்கு. அதனால் நம்ம சுவாசினி அர்ச்சனைகள் பண்ணும்பொழுதும் தேவியை அர்ச்சனை பண்ணுறதா நம்ம ஐதீகம் வச்சுட்டுருக்கோம். அதனால் அவள் சுவாசினி அர்ச்சனை பிரீதா, அவளை நீ அர்ச்சனை பண்ணாக்கா எனக்கும் பிரீத்தி ஆற அப்படின்னு தேவி சொல்கிறா. சுவாசினி அர்ச்சனை பிரீதா சோபனா சுத்தமானசா, எங்கும் அழகானவள், பூர்ணமான சௌந்தரியத்தை வச்சுட்டுருக்கா. அவளுடைய அழகு எங்கேயும் பரவி இருக்குது.
அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தால் படிமாமதியின் குழவித் திருமுடி கோமலை ஆமலை கொம்பிற்கு இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேள் உனக்கு என் குறையேன் அபிராமி அந்த அதில் சொல்கிறார். அப்படி சோபனமானவ அழகானவ தேவி. இதோட நம்ம 972 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியே நமஹ.